தமிழ் சினிமால முன்னணி நடிகரா மட்டும் இல்லாம எல்லாத்து மனசுலயுமே இடம் பிடிச்ச நடிகர் தான் அஜித் அவர்கள். அவரோட நடிப்புல கடைசியா வெளிவந்த குட் பேட் அக்லி படத்துக்குமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அஜித் அவர்களோட ஃபேன் பாயான ஆதிக் ரவிச்சந்திரன். அதனாலேயே அஜித் அவர்களோட நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு செம்ம மாசா படத்தை எடுத்திருப்பாரு. முக்கியமா நம்ம அஜித் அவர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு வேற லெவல்ல காமிச்சிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அதனாலேயே அஜித்தோட ஃபேன்ஸை தாண்டி எல்லாருமே இந்த படத்தை ரொம்பவே கொண்டாடினாங்க. இந்த நிலையில இப்ப அஜித் அவர்கள் கார் ரேஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்க காரணத்தினால இப்ப படங்கள்ல நடிக்கல. ஆனா திரும்பியுமே ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல அஜித் ஒரு படம் நடிக்க போறாராம். அந்த படத்தை பிரபல விநியோகஸ்தரான ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தயாரிக்க போறதாவுமே ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு செம்ம அப்டேட் வேற கிடைச்சிருக்கு. அதாவது அஜித் அவர்களோட படமான AK-64 படத்துக்காக அவர் சம்பளமே வாங்கலையாங்க. அதுக்காக ராகுல் கிட்ட அஜித் ஒரு செம்ம டீல் போட்டிருக்காராம். அதாவது இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அஜித் அவர்கள் எந்த ஒரு சம்பளமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு பதிலாக OTT மற்றும் டிஜிட்டல் உரிமையை அவங்க சேல் பண்றது மூலமா வரக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே அஜித் அவர்களுக்கே கொடுக்கறதுக்காக ராகுல் முடிவு செஞ்சிருக்காராம். ஸோ இந்த விஷயம் தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு செம்ம நியூஸாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களை திரும்பியுமே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதே வேற லெவலில் தான் இருக்கும். அதுலேயும் திரும்பியும் ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் அஜித் அவரோட 64வது படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போவை திரும்பி பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேர்த்தோட ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் ஒரு நார்மலான மனுஷனாக நடிச்சிருப்பாரு. அப்படி இருக்கப்போ அப்படியே ஆப்போசிட்டாக தான் குட் பேட் அக்லி படத்தில் காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக குட் பேட் அக்லி படத்தை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே கொண்டாடினாங்க தான். ஸோ திரும்பியுமே அஜித் அவர்களோட ஒரு பெரிய ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்றப்போ அது என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவுமே ரசிகர்கள் எல்லாரும் செம்ம ஆர்வமாக தான் இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்துக்கு அஜித் அவர்கள் சம்பளமே வாங்கலை அப்படின்ற விஷயமும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.